கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாராம். அந்த சயின்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அந்த மிஷின் அந்த ஊர் மக்கள் முன்னாடி காமிச்சு, இந்த மிஷின் எதுக்கு பயன்படும் நினைக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஊர் மக்கள், அது எதுக்கு பயன்படும்னு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், இல்லைனா அதோட மேனுவலை கொடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்களாம். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. நம்மளை உருவாக்குன ஏசப்பா கிட்ட கேட்டு நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வழி என்னன்னா, ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்த மேனுவல், அதாவது ஏசப்பா நம்மளுக்காக எழுதின பைபிளை படிச்சு நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃபை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பணக்கார வாலிபர் ஒரு காஸ்ட்லியான கார்ல போயிட்டு இருந்தாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார். உடனே அவர் காரை சரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நட்டா பார்த்தாரு, எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. அந்த கார்ல என்ன பிரச்சனைனே அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வந்து, நான் இந்த காரை சரி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டாரு. அந்த வாலிபன் மனசுல நினைச்சாரு, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல, இந்த வயதானவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு நினைச்சாரு. 5 மினிட்ஸ்ல அந்த காரை சரி பண்ணிட்டாரு. அந்த வயதானவர்கிட்ட அந்த வாலிபன் கேட்டா, எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா சரி பண்ணிட்டீங்க? வயதானவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கேள்வி, குழப்பங்கள் இப்படி எது வரும்போதுனாலும் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் உங்களை படைக்கலங்க, ஏசப்பா தான் உங்களை படைச்சாங்க. உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஏசப்பால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண வேண்டியதுதான். இயேசுவின் செல்லங்கள். Pastor, I am Jonah feeding. வாக்கியங்கள் LKG மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை. ஆவி எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலுள்ளவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலையிட தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொவாக ஆனால் பாக்கியவான்களை இருப்பீர்கள். தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், I am Jason. நான் இன்னைக்கு ஒரு வசனம் சொல்ல போறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 121:4. இயேசுவின் செல்லங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான்
உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. வீணாக கவலைப்படுகிறதை விடுவாரா? நம்முடைய பிரயாசங்களுக்கு தக்க பலனை தருவார். செய்தி கேட்கிற சகோதரிய சகோதரியை, ஈசாக்கு விதை விதைத்தால் 100 மடங்கு பலன் கொடுக்கிற தேவன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வியாபாரியா இருக்கீங்களா? பிரயாசங்களுக்கு தக்க 100 மடங்கு பலனை ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா? ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தாராளமாக நீங்கள் எனக்கும் எங்களுடைய ஊழியக்காரர்களிடத்தில் அனுப்பி வைப்பீர்களானால் உங்களுக்காக, என் சொந்த குடும்பத்தார்களுக்கு ஜெபிப்பது போன்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்கள், கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மத்தியில் நிறைய ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். ஒரு 7 வயசு பிள்ளைகள், 10 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளைகள் கூட பாருங்கள் அநேகரால் சீரழிக்கப்படுகிறார்கள், பாவத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எத்தனை பரிதாபம் பாருங்கள். வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒழுங்குங்கரமான ஊழியத்தை செய்து வருகிறோம். வாலிப தம்பிமார்கள் சின்ன வயசுல கஞ்சாவுக்கு அடிமையாயிடுறாங்க, குடிக்கு அடிமையாயிடுறாங்க, காதலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பெரிய ஒரு சவால் காலங்களில் பார்த்துராத சவால், செல்ஃபோனுக்கு அடிமையாயிடுறாங்க. வாலிப தம்பிமார்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது மிகவும் அவசரம். அவர்கள் மத்தியில் கிராமங்களில் அதிக ஊழியங்களை செய்கிறோம். இன்னும் எங்களுடைய பிரதான ஊழியமே ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆடு ஆட்டுக்குட்டி 2 சொந்தமாக்கி கொள்ளணும், இல்லை 2 திருடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல ஆடை திருட நினச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடுறதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி. சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யணும். அவர்கள் மத்தியில் ஒரு மரத்தடி, சாவடி, பொது இடங்களில் ஆண்டோட அன்பு சொல்லிக் கொடுக்குறோம். வருடந்தோறும் சிறுவர் முகாம் நடத்துகிறோம். விபிஎஸ் ஊழியத்தை செய்கிறோம். படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. தாய் தகப்பற்ற பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக பராமரித்து வருகிறோம். வட மாநிலத்தில் ஆதிவாசி பிள்ளைகள், நாகரிகமே தெரியாத பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களையும் நாளைய தலைவர்களாக ஆண்டவருக்கு சாட்சியாக மாறும்படி பிரயாசப்படுகிறோம். பாருங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைகள் மத்தியில் துரிதமாக நம்ம ஊழியம் செய்யணுங்க. இப்போ இருக்கிற பெரிய சந்ததிகளை சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை சந்திப்பார். அதுவும் ரைட்டு தான். அவர்கள் மத்தியில் தான் 90% ஊழியங்கள் நடக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த இளம் சந்ததிகள் மத்தியிலே ஊழியர் ரொம்ப குறைவுங்க. அதை தான் ஏசப்பா எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இன்றைய இளம் தலைமுறையினர்கள், நாளைய தலைவர்கள், இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி இப்போ போகிறவங்களெல்லாம் சொல்கிறேன், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். ஆமேன். இன்னொரு பிள்ளை இயேசுவை அறிவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பொருதனையோடு மாதந்தோறுமோ அல்லது வருடந்தோறுமோ ஒரு காணிக்கை நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். ஆனால் கட்டாயமாக உங்கள் காணிக்கையை கொண்டு ஆயிரக்கணக்கான கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப தங்கச்சிமார்கள், வாலிப தம்பிமார்கள் இயேசுவை அறிவதற்கு அது உதவியாக இருக்கும். அவர்களுக்கு முழு வேதாகமங்கள் கொடுக்கப்படுவது ரொம்ப அவசியங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குதுங்க. ஆனால் ஒரு பைபிள் இல்லாமல் கிராமத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் செயல்படுகிற நாட்கள். ராஜாவின் வேலை அவசரம், ஏசப்பாவுடைய வேலை, ஏசு ராஜாவுடைய வேலை மிகவும் அவசரம். நம்ம எல்லாரும் செயல்படுவோம். எழுப்புதலை நம் கண்கள் பார்க்கணும். இந்த செய்தியை கேட்குற சகோதரியை, நானும் நீங்கள் செத்த பிறகு எழுப்புதல் வந்தால் என்ன, வரலாட்டி என்னங்க? நான் ஒரு சுயநலவாதிங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை என் கண்ணில் பார்க்கணும்னு சொல்லி நானும் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்னவோ, என்னுடைய பங்களிப்போ, விசுவாசத்தோடு அவர் கைகளை கொடுக்கும்போது ஆண்டவர் நம் கண்கள் முன்பாக ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள்,
இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொல்லி கொடுத்தார். ட்ரை அகெயின், மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணு. இந்த செய்தி கேட்குற சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் என்னன்னீங்க அது நடக்கலையா, உட்காந்துடாதீங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை அகெயின். அல்லேலூயா. இப்போ ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு கல்லடறி கீழே விழுந்துடுறோம். என்ன செய்வோம்? கீழே ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டேவா இருப்போம். என்ன செய்வோம்? எந்திரிப்போம், அப்படி யார் நம்மளை பார்த்தாங்களான்னு பார்ப்போம், தூசி இருக்கா கொஞ்சம் உதறுவோம், மறுபடியும் நடந்துருவோம் இல்லைங்க. அதாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நீ முயற்சி பண்ணு. இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, நீ ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட செயல்பட ஆரம்பித்தாய். ஆனால் அந்த தரிசனம் நடக்கலை, உன் எண்ணங்கள் நடக்கலை, உன் ஆசைகள் நடக்கலைன்னு சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்க கூட பேசுகிறாரு. என் மகனே, என் மகளை, நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பார்த்தீங்களா? உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்கள், இவங்க முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க. கிடைக்கல. ஆண்டவர் விடுவாரா? தம் பிள்ளைகள் வீணாக கவலைப்படுகிறத விடுவாரா? நம்முடைய பிரயாசங்களுக்கு தக்க பலனை தருவார். செய்தி கேட்கிற சகோதரியை, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் கொடுக்கிற தேவன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்களா? உங்களுடைய பிரயாசங்களுக்கு தக்க 100 மடங்கு பலனை ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே 5வது வசனத்தில் அதற்கு சீமோன் பிரதியுத்தரமா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான் பாருங்க, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படலை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றும் கிடைக்கல. பரவாயில்ல, இன்னொருக்கு ட்ரை பண்ணேன், இன்னும் ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரப்பா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, நீ இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இப்போ ஏசப்பாண்ட சொல்றார், இன்னொரு வருஷம் நீ ட்ரை பண்ணி பாரு, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் ஐயா. ட்ரை அகைன், மீண்டும் முயற்சி பண்ண சகோதரியே. பாருங்க, ஏசப்பாவேங்க நம்மளை ஒரு காரியத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறாருங்க. அவர் உருவாக்குற அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்க. எனக்கு எப்பயுமே எரேமியா 18 அதிகாரம் 1வது வசனத்தை நான் திரும்ப வாசிப்பேன், கற்றுக்கொள்வேன். அவர் கைகளில் இருக்கிற மண் போல் நம்ம இருக்கணுங்க. மண் போல் இருக்கணும். மண்ணாக இருந்தால் அவர் அழகாக நம்மளை உருவாக்குவாருங்க. ஆனால் நம்ம மண்ணாவாக இருக்கிறோம், கேள்வி கேட்குறோம், பயப்படுறோம், இது ஏன் இப்படி செஞ்சீங்கிறோம். பாருங்க, மண் பேசுமாங்க, பேசக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீ மண்ணா ஏசப்பா கைகளில் உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அவர் உன்னை உருவாக்கிடுவார். மண் பயப்படுமா? மண் சந்தேகப்படுமா? மண்ணு தாங்க. நான் யாரு? ஏசப்பா கைகளில் இருக்கிற ஒரு மண், கணேசன் என்கிற மண். அல்லேலூயா. ஏசப்பா கையில் நான் இருக்கிற என்ன கனமுள்ள பாத்திரமா உருவாக்குறார். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணை அற்பமான ஒருவனாக, குப்பையாக ஏசப்பா கைகளை என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஒரு கனமுள்ள பாத்திரமாக இதுவரை பயன்படுத்துகிறாரே, லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறாரே. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் ஒன்று சும்மா விடுவாரா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ கூட இந்த செய்தி கேட்கும் போது, ஏசப்பா நான் மண்ணு தான், உங்கள் கைகளில் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை உருவாக்குவாருங்க. பாருங்களேன், இதில் ஒரு ஆச்சரியப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தில், அருமையான சகோதரி, ஆண்டவர் ஒன்றை வணையணும்னு நினச்சார். அவருடைய திட்டத்தின்படி வணையணும்னு நினச்சார். என்னச்சியே? கெட்டு போயிடுச்சு. அப்போ தூக்கி எரிஞ்சிடலாம்ல. ஆனால் அவர் எரிய மாட்டார். அங்கே போட்டிருக்குது, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அருமையான சகோதரி, மறுபடியும் இன்னொரு ஆண்டவர் ட்ரை பண்ணுறாரு. என் பிள்ளை முதல்ல ஒரு பிளான் வச்சேன்,
அது நடக்கலை, அதுக்காக தூக்கி போட்டுற முடியுமா? தகப்பனுங்க அவர். என்ன செய்ய, இளையகுமாரன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். உபச்சாரம், வேசித்தனம், சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். அவன் தான் மனம் திரும்பி திரும்ப வர்றானே, அவனை மறுபடியும் அப்படி சேர்த்துக்கொள்ளாமல் விட்டுற முடியுமா? அவன் ஏன் பிள்ளைப்பா. மறுபடியுமாக ஆண்டவர் அவனை சேர்த்து கொள்கிறார் இளையகுமாரனை. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, அவரே திரும்ப திரும்ப உன்னை நேசித்து அன்பாக இருந்து உன்னை மறுபடியும் அவருடைய சித்தத்தினுடைய ஒரு கனமுள்ள பாத்திரமாக மாற்ற ட்ரை பண்ணுறார். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீ எதில் தோல்வி அடைஞ்சியோ, நீ ஐயோ நான் தோல்வி அடைஞ்சின்னு விட்டுறாத, மறுபடியும் நீ ட்ரை பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப தம்பி இருக்கிறான். அவங்க வீட்டில் ரொம்ப பண கஷ்டங்கள், நெருக்கங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி முடித்தான். வேலைக்கு ட்ரை பண்ணான். 3 வருஷம் எல்லா எக்ஸாம்ஸும் அரசாங்க தேர்வுகள் எழுதினான். ஒன்று கூட பாஸ் பண்ணலை. சோர்ந்து போயிருந்தான். 4வது வருஷம் திரும்ப இன்னொருக்க ஒரு 4 வேலைக்கு 4 ஜாப்புக்கு பரீட்சை எழுதினான். 4 ஜாப்லேயும் அவன் பாஸ் பண்ணிட்டான். 4 வேலை கிடச்சிருச்சுங்க. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீ தோல்வி அடைஞ்சிருக்கலாம், என் மகனை மறுபடியும் நீ முயற்சி பண்ணு, நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பைபிள்லங்க நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இருக்குதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி ஆண்டோட அற்புதத்தை செஞ்ச, அற்புத ருசி பார்த்தவங்க இருக்காங்க. இப்போ 1 சாமுவேல் 9 அதிகாரத்தில் தாவீது அவர் வர்றாரு. தன்னுடைய பிள்ளைகள், மனைவிகள், கூட இருக்கிற எல்லாம் சரிப்படுத்தி போயாச்சு. இப்போ ஐயோ இப்படி லாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் ஜோம் பண்ணுறார். நான் பின்தொடரவா வேண்டாமான்னு ஆண்டவரிடத்தில் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்க, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், உன்னோட ஜெபத்திற்கு பதில் தருகிறார், நீ மறுபடியும் முயற்சி பண்ணு, மறுபடியும் பின்தொடர் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி மறுபடியும் முயற்சி செய்கிறான். எல்லாவற்றையும் சகலத்தையும் அவன் திருப்பிக் கொள்கிறான். ஐயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு மறுபடியும் உன்னோடு கூட பேசுகிறார். சகோதரனே சகோதரி, நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. நீ முயற்சி பண்ணும்போது உன் கூட இருக்கிற தாவீதோடு இருக்கிறவர்கள் சிலர் நின்று போகிறாங்க. பேசுகிற ஆற்றண்டை வந்தபோது சிலர் நின்று போனாங்க, சிலர் விடாய்த்து போனபோது நின்று போனாங்க. யாரை பற்றியும் கவலை கிடையாதுங்க, என் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. மறுபடியும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தன்படி ஜெயிக்க உதவி செய்வார் என்று சொல்லி அவன் மறுபடியுமாக பின்தொடர்கிறான், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறான். யோசுவா புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஆயி பட்டணத்தை அவன் ஜெயிக்கணும். பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட அனுப்புகிற தோல்வி அடைஞ்சிடுறான், நிறைய பேரை இழந்துடுறான். பாருங்க, மறுபடியும் ஐயோ நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி யோசுவா அமர்ந்துடலைங்க. நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறான், அழுகிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, அதே ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி பாருங்க. முகங்குப்புற விழுந்து ஜெபித்து கொள்கிறாள். அன்று மறுபடியுமாக இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். நீ மறுபடியுமாக யுத்தம் பண்ணு, ஆயி பட்டணத்தை நான் உன்னை சொந்தமாக்கி தருவேன் என்ற ரகசியங்களை, ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஆலோசனைபடி யோசுவா செய்தபோது மறுபடியுமாக ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. ஒருவேளை கடந்த காலங்களை நீ முயற்சி பண்ணும்போது உன்னுடைய மாம்ச பலத்தை நீ நம்பியிருப்ப, உன்னுடைய ஞானத்தை நம்பியிருப்ப, உன்னுடைய பலத்தை நம்பியிருப்ப. நீ இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணும்போது ஆண்டவரை நம்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பு, உன்னுடைய முழங்கால் ஜெபத்தை நம்பு. ஜெபித்து மறுபடியும் நீ ட்ரை பண்ணிப்பாரு. எதை நினைச்சியோ அதை அடைவதற்கு உதவி செய்வார் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, மத்திய 14ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. யாருக்கு? பேதுருவுக்கு ஒரு ஆசை வருகிறது. அல்லேலூயா. என்ன ஆசை? இயேசு கிறிஸ்து கடலில் நடக்கிறத கண்களினால் பார்க்குறான். அப்போ இவனுக்கு என்ன ஆசை வருது? நானும் கடலில் நடந்தா என்ன? ஆமென். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே,
நீ ஆண்டவருக்காக பெரிய ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சா, நீ ஜெபம் பண்ணு. ஒருவேளை பெரிய வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்குதா, ஜெபம் பண்ணு. நான் அடிக்கடி சொல்லுவேன், காசா படமாங்க, ஜெபிச்சா வாயாங்க வலிக்க போகுது. சும்மா கேட்கணுங்க. நம்ம ஜெபிக்கிறதுக்கே தயங்கணும்னா எப்படிங்க அற்புதத்தை ருசி பார்க்கறது? பாருங்க, மத்தேயு 14 அதிகாரம் 28 வசனத்தில், நிறைய நான் ஜலத்தின் மீது நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று பேதுரு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் வாயன்கிறார். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருவாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வார்த்தையை நம்பணுங்க, வாக்கு தத்துவத்தை நம்பணுங்க. சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தண்ணி தானே வேணும், தண்ணி தருவாருங்க. அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை வனாந்தரமாயிருச்சு, பரவாயில்ல, வனாந்தரத்திலே ஆண்டவர் வழியை உண்டாக்குற ஆண்டவர் ஐயா, கற்பாறையிலிருந்து நீருற்றி உண்டாக்குற ஆண்டவர் ஐயா, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற ஆண்டவர் உங்களை கைவிடுவாருங்க. கைவிடுவாரா? நீங்கள் நம்புங்கங்க. காசை பணமாக நம்புங்க. ஏசப்பண்ணா உங்களை நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை உங்களால் மாற்ற முடியும். என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என்னுடைய இருள்களை வெளிச்சமாக மாற்ற முடியும். நீங்கள் நம்பி பாருங்கங்க. ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். பாருங்க, பேதுரு ஜெபிக்கிறார். பேதுரு கடலில் நடப்பான்னு சொல்லிட்டார். இப்போ என்ன செய்யணும்? கப்பலில் இருக்கிறான். முதல்ல காற்றடிச்சது, பயிர் அடித்தது, நிறைய நெருக்கங்கள் இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அதில் அற்புதம் செஞ்சு எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. மீதி இருக்கிற சீசர்கள் எல்லாம் பரவாயில்லப்பா, நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துடுறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க சும்மா தாங்க இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நம்முடைய ஊழியம் நல்லா இருந்துச்சு, அப்படியே இருக்க வேண்டிதான், அப்படியே ஒப்பைத்துட்டு போயிட வேண்டிதான் அப்படின்னு சும்மா இருக்கிறாங்க. இருக்கக்கூடாதுங்க. இன்னும் ட்ரை பண்ணணும், புதுசாக முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எனக்கு இப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவர் நாம மகிமைக்காக இன்னும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். மகிமையுள்ள ஆண்டவர், வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். இப்போ இருக்கிற பிஸ்னஸ் போதுன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ இருக்கிற வருமானம் போதுன்னு நினச்சிடக்கூடாது. பணம் ஆசை கூடாதுங்க. ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு இன்னும் என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவர் நாம மகிமைக்காக என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்க. அந்த ஆண்டவர் தாங்க இன்னைக்கு கணேசன் கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறாருங்க. பாருங்க, பேதுரு கேட்குறார், சரின்ட்டாரு. இப்போ அடுத்து நினச்சி காலை எடுத்து வைக்கணும். சகோதரனே சகோதரியே, முதல்ல ஒரு ஸ்டெப்பு எடுத்து பாருப்பா. நீ என்ன விரும்புகிற ஒரு ஸ்டெப்பு எடுத்து பாருங்க. புது வியாபாரம் தொடங்க நினைக்கிறீங்களா? இந்த மறுபடியும் நான் படித்து அதை பாஸ் பண்ண நினைக்கிறீங்களா? நான் தோற்று போயிட்டேன், வேலைக்குன்னு பரீட்சை எழுதுனேன், அந்த வேலை கிடைக்கல. இப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பாவின் நாமத்தினால ஊழியக்காரனை மறுபடியும் நீ ட்ரை பண்ணி பாரு. ஆண்டவர் உதவி செய்வார். நான் ட்ரை பண்ணேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், இனி அவ்வளவுதாங்க, நம்மளால முடியாது. நீ எப்படி முடிவு பண்ணுற? இப்போ இயேசுவோடு ட்ரை பண்ணி பாருப்பா. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்க போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் வலைகளை போட்ட திரளான மீன்கள், வலை கிளியத்தக்கதாக மீன்களை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் விடுவாரா? அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, இந்த பேதுருவுடைய வாழ்க்கையில் அப்படி வாஸ்து பார்த்தோன்னா, இயேசுவை பார்த்து அவர் மேலே விசுவாசம் வச்சு நடக்கிறான். ஐயோ, கால் வச்ச உடனே கால் படி போல இருக்குதுங்க. முங்கலை அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். முங்கலை. அருமையான சகோதரனே சகோதரி, உன் கடந்த கால வாழ்க்கை நீ திரும்பிப்பார். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்ல. சங்கீதம் 1 நீ ஆண்டவரை தேடினாய், வேதத்தின் மேல் இரவும் மகளும் தியானமாக இருந்தாய். ஆண்டவர் உனக்கு கொடுத்த அற்புதம் என்ன? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை என் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவரை மாத்திரம் பார்த்து உன்னுடைய முயற்சிகளை எடுப்பாயானால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் அற்புதம் ஏற்கனவே செஞ்சாருங்க, செஞ்சார். பாருங்க, இந்த பேதுரு
இயேசுவை மாத்திரம் பார்க்கும்போது அற்புதங்களை செஞ்சிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா 30ஆம் வசனம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே மறுபடியும் முயற்சி பண்ணலாம். உன் வாழ்க்கை முடிஞ்சு போகாது, அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. காற்றை இதுக்கு பேதுரு பார்க்குறான். அருமையான சகோதர சகோதரி, உன் சூழ்நிலையை பார்க்காத. ஐயோ, அவங்க இப்படி தான் ஆரம்பித்தாங்க, அவங்க தொழில் நஷ்டமாயிருச்சு, அந்த வேலையை ட்ரை பண்ணாங்க, அது அவங்க தோல்வி ஆயிடுச்சு. ஏன் மற்றவங்களை பார்க்குற? நீயும் நானும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஏசப்பாவா. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன். அவர் அற்புதம் செய்கிறவர். உங்களுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஐயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன அற்புத வார்த்தைங்க! என் நாமத்தினால் எங்களை எதை கேட்டால் அதை நான் செய்வேன். ஆமென். அவ்வளோ ஒரு அற்புதம் வாக்கு கொடுத்தவர் நம்ம பக்கத்தில் இருக்காருங்க. நம்ம கேட்டு செயல்பட வேண்டியதான். பாருங்க, காற்றை பார்த்துட்டான், சூழ்நிலை பார்த்த உடனே தோல்வி அடைந்து விட்டான் பேதுரு. மூழ்க ஆரம்பிக்கிறான். சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ? அல்லேலூயா. அவ்வளோதாங்க, நான் மூழ்கிட்டேன்னு நினச்சி நீ விட்டுறாத. இன்னைக்கு ஏசப்பா சொல்றார், மறுபடியும் முயற்சி பண்ணு. ட்ரை அகைன். நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, மறுபடியும் நீ முயற்சித்து பார், மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிட்டு பார். ஆண்டோடைய வார்த்தை பாருங்களேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எல்லா நாளும் கூப்பிடலாம், ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருக்குதாங்க, ஏதோ ஒரு ஆபத்து உங்களை சூழ்ந்து இருக்குதா, இப்போ கேளுங்க ஐயா, ஒரு விசேஷ ஒரு பதில் உண்டு ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு. அருமையான சகோதரன் சகோதரி, பேதுரு மூழ்கி கொண்டிருக்கும் போது அவன் மறுபடியுமாக ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஏற்கனவே ஜெபம் பண்ணா நடக்க வச்சுட்டாரு. மூழ்கும் போது, தோல்வி அடையும் போது மறுபடியும் ஜெபம் பண்ணுறான். மறுபடியும் கையை பிடிச்சி மறுபடியும் நடக்க வைக்கிற என் ஆண்டவர் ஐயா. அல்லேலூயா. உங்கள் மத்தியில் பேசுகிற இந்த கணேசன் 25 வருஷத்தில் எத்தனை தடவை எத்தனையோ மனிதர்களை பார்த்து நான் விழுந்துட்டேங்க. ஊழியக்காரர்களை பார்த்து விழுந்திருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்றங்களை பார்த்து விழுந்துட்டேன். விழுந்த நாட்கள், விழுந்த அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் உண்டு ஐயா. ஆனால் நான் விழுந்து விடவில்லை. என் ஆண்டவர் மறுபடியும் என்னோடு கூட பேசினார். என் மகனே வா, மறுபடியும் நீ முயற்சி பண்ணு. அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இடைப்பட்டார், பேசினார். அவருடைய வாக்கு தத்தங்களை என் கண்கள் முன்பாக கொண்டு வந்தார். நான் அதை விசுவாசித்து மறுபடியுமாக நான் முயற்சி செய்த போதோ இன்றைக்கு இத்தனை பெரிய ஊழியக்காரனாக என்னை நிறுத்தி இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. ட்ரை அகைன். மறுபடியும் முயற்சி செய்தனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, தோல்வியில் துவந்து போயிட்டீங்களா? கடன் பிரச்சனை சுற்றிலும் நெருக்கிருச்சா? ஐயோ, அந்த வியாதி கிருமிகள் என்னுடைய பலத்தை எல்லாம் தின்றுச்சு, இனி அவ்வளவுதான், நான் மறிக்க வேண்டியதான்ங்கிற நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இனி குழந்தையே பிறக்காது, டாக்டரே சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, ட்ரை அகைன். நீ மறுபடியும் ஜெபித்துப்பார், மறுபடியும் விசுவாசித்துப்பார், மறுபடியும் அவரை தேடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு என்னோடு கூட சேர்ந்து நீ இப்பொழுது ஜெபித்துப்பார். என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த கணேசனுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். செத்து போயிடுவா 6 மாதத்துலன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. எல்லா முயற்சியிலும் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான், நடக்கக்கூட முடியல. கடைசியோட இயேசுவோடு கூட முயற்சித்து அவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து பார்த்தேன். என் ஆண்டவர் உயிர் கொடுத்து விட்டாரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய தொழிலுக்கு உயிர் கொடுப்பார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு உயிர் கொடுப்பார், ஒரு அற்புதம் செய்வார் ஐயா. ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, ட்ரை அகைன், மீண்டும் முயற்சி பண்ணு மகனே மகளே என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் இழந்து போன நிலைமையிலே தாவீது முயற்சித்த போது அவருடைய முயற்சிக்கு பலன் கொடுத்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தீரே.
முழுவதும் தோல்வி அடைந்தாயிற்று. ஆனாலும் மறுபடியுமாக அவன் விரும்புகிற வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடிக்கும்படி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்த ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி. மூழ்குகிற நிலைமையிலே மறுபடியும் ஜெபித்த போது பேதுருவை மறுபடியும் நடக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட வாசம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது என்னோடு கூட யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவள் விரும்புகிற அற்புதத்தை செய்வீர். அவருடைய தோல்விகளை மாற்றும், இழப்புகளை மறுபடியும் திரும்பத்தாரும். சுகம் இயேசுவின் நாமத்தால் உண்டாகட்டும். குறைவுகள் நிறைவாக மாறட்டும். உங்கள் ஊழியக்காரராகிய நான், உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் ஆகிய நான் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, டாடி ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கிற அதிசயங்களை காண செய்யுங்க. திரளான சாட்சிகளை அடியின் கேட்டுமை துதிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம் தானே, ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு அழகான என்ன செய்ய போகிறோம்? ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். சரியா? கற்றுக்கலாமா? உங்களுக்கு புது பாட்டுனா பிடிக்குமா? பிடிக்கும்ல. என்ன செய்ய போகிறோம்? அந்த பாட்டை நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ அண்ணன் என்ன செய்ய போகிறேன்? அந்த பாட்டை நான் பாட போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. சரிங்களா? பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். குளிரு அப்பாப்பா குளிரு, ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயிலு ஐயையோ வெயிலு, ஏசி எனக்கு ஏசியானாரு, குளிரு அப்பாப்பா குளிரு, ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயிலு ஐயையோ வெயிலு, ஏசி எனக்கு ஏசியானாரு, பொத்திடுவாரே காற்றை அனுப்பிடுவாரே, பொத்திடுவாரே காற்றை அனுப்பிடுவாரே, ஜாலி ஜாலி ஓ ஜாலி ஜாலி ஓ, குளிரு அப்பப்பா குளிரு, ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயிலு ஐயையோ வெயிலு, ஏசி எனக்கு ஏசியானாரு, ஏசி எனக்கு ஏசியானாரு. பாட்டு புரிஞ்சா உங்களுக்கு? பாட்டு பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா? பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரைட்டா? ஆமாம். ஃபஸ்ட்டு வர என்ன தெரியுமா? குளிர்
அப்பப்பா குளிர், வெயில், ஐயையோ வெயில். அதுக்கடுத்து போத்திடுவாரே காற்றை அனுப்பிடுவாரே, போத்திடுவாரே காற்றை அனுப்பிடுவாரே, ஜாலி ஜாலி ஓ ஜாலி ஜாலி ஓ. சூப்பர், வெரி குட். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த அழகான பாட்டுக்கு ஒரு குட்டி ஆக்ஷன் பண்ண போகிறோம். செய்யலாமா? ரெடி? இப்போ அண்ணன் செய்ய போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். குளிர் அப்பப்பா குளிர், ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயில் ஐயையோ வெயில், ஏசி எனக்கு ஏசி ஆனாரு, குளிர் அப்பப்பா குளிர், ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயில் ஐயையோ வெயில், ஏசி எனக்கு ஏசி ஆனாரு, பொத்திடுவார் காற்றை அனுப்பிடுவாரே, போத்திடுவாரே காற்றை அனுப்பிடுவாரே, ஜாலி ஜாலி ஓ ஜாலி ஜாலி ஓ. குளிர் அப்பப்பா குளிர், ஏசி எனக்கு போர்வையானாரு, வெயில் ஐயையோ வெயில், ஏசி எனக்கு ஏசி ஆனாரு, ஏசி எனக்கு ஏசி ஆனாரு. என்ன அப்படிங்களா? சூப்பராக இருந்துச்சா? ரைட், டாட்டா பாய் பாய், சி யூ. சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15 முதல் வசனங்கள்ல பவுல் எழுதுவார், வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து, வேத வாக்கியங்களின்படி நமக்காக உயிர்த்தெழுந்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பல். ஒரு மனுஷன் எப்படிங்க பரலோகம் போக முடியும்? ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படிங்க நல்லாக முடியும்? இயேசு கிறிஸ்து தனக்காக பாவத்திற்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒருத்தன் நம்பிட்டான்னா போதும், வாழ்க்கையே மாறிவிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஒரு மிஷனருடைய வாழ்க்கை வரலாறையும், அவர் மூலமாய் தென்கொரிய தேசத்தில் எழுப்புதல் எப்படி நடைபெற்றது என்பதை சொல்லி நாம் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்ப்போம். நாம் பார்க்கிற அந்த மனிதனுடைய பெயர் பால் அங்கிச்சோ. இன்றும் எழுப்புதல் தீ ஜாலித்து கொண்டிருக்கிறது. எங்கு என்றால் அது தென்கொரிய தேசத்தில்தான். கொரியாவின் ஒரு எல்லை சீனா, மறு எல்லை ரஷ்யா. இந்த 2 இரும்பு கதவுகளுக்கிடையில் ஒரு கொரிய ஆட்டுக்குட்டி தேவனுடைய கரங்களால் அரவணைக்கப்பட்டு எழுப்பதால் பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உலகத்திலேயே மிகப்பெரிய சபை தென்கொரிய தேசத்திலுள்ள சியோல் பட்டணத்தில் உள்ளது. இச்சபையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அங்கத்தினர்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ப்பவர்கள் 5000த்திற்கும் மேல் என்று சொல்லி, இந்த எழுப்பதின் ரகசியம் என்ன என்று சொன்னால், அது அன்று அச்சபை போதகரை கேட்ட பொழுது ஜபம். ஒரு பால் அங்கிச்சோ சொன்ன ஒரு பதில், உங்களுடைய ஊழியத்திற்கும் இந்த தென்கொரிய தேசத்தில் எழுப்புதலுக்கும் என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஜபம். ஆண்டவரை அறியாத, புத்த மதத்திலிருந்து ஆண்டவரை அறியாத ஒரு நபர் இன்றைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டும் இன்றளவும் வரலாறும் வாழ்க்கையும் வாழ்ந்து காமிக்கிற ஒரு மனிதனுடைய ரகசியம் ஜபம். ஜபமே அவருடைய வாழ்க்கையில தென்கொரிய தேசம் அசைவுக்கும், தென்கொரியாவிலே உலகத்திலேயே மிகப்பெரிய சபை உருவாவதற்கும் ஜபம் ஒரு காரணமாய் அமைந்தது. அது மாத்திரமல்ல, கொரிய எழுப்புதலுக்கு அச்சாணி போன்றவர் தான் பால் அங்கிச்சோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர் புத்த மதத்தை சார்ந்த சிறுவனாய் இருந்த பொழுது சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்து நிமித்தமாக மரண தருவாயில மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பால் அங்கிச்சோவை பார்க்கும்படியாக ஒரு சிறு பெண் தன்னுடைய வேதாகமத்தை அவருடைய காலடியில் வைத்துவிட்டு கடந்து செல்வார். அவர் வரும்பொழுதெல்லாம் இந்த பால் அங்கிச்சோ சொல்ல, கிறிஸ்தவ நாயே வெளியே போ, என்னை நீ பார்க்காதே என்று சொல்லி ஒரு ஆணித்தரமாய் பேசின அந்த நபர் இன்றைக்கு அதே 3 முறை அவர்கள் சொல்லியும் 4வது முறை இதில் என்னதான் போட்டிருக்கிறது என்று வாசிக்கும் பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், அதை வாசிக்க ஆரம்பித்தார்.
அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பும் குற்ற உணர்வும் அவர்களுக்குள்ளாக எழும்பி, ஆண்டவரே என் வியாதியை எடுத்து போடும், நான் உமக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் பயன்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சிறிய அறையில கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த பாலங்கிச்சோ இன்றைக்கு கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கும் கொரிய தேசத்துல ஒரு மூத்த போதகர் என்று சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் இன்றைக்கு விளங்க செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மூல காரணம் ஜபம். ஜபமே நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் பரவுவதற்கு, எழுப்புதல் அடைவதற்கு, நம் கண்கள் எழுப்புதல் தீ உருவாவதற்கு ஜபமே என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களே, நாமும் ஜெபித்தால் நம்மையும் ஒரு பாலங்கிச்சையாக ஆண்டவர் பயன்படுத்த அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்துல எதையாவது உன் மூலமாய் நான் மகிமைப்பட மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நானும் ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பாலங்கிச்சையாக என் இந்திய தேசத்தில் ஆண்டவருக்காக பயன்பட மாட்டேனா, அவரால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் எழும்ப மாட்டேனா என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த உணர்வு அடையும் பொழுது அந்த ஜெபம் நம்மையும் பற்றி பிடிக்கும். நாமும் கண்ணீர் விட்டு கதிரி தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நம் மூலமாக தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அடையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு மூல காரணம் ஜபமே எழுப்புதலுக்கு அஸ்திபாரம் என்று சொல்லி அந்த பாலங்கிச்சோ சொல்லுகிறார். அந்த ஜபத்தை நாமும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சாதாரண மனிதனை கொண்டு ஆண்டவர் தேசத்தில், உலகத்தில், இந்திய தேசத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக நம்மையும் அவர் ஒரு ஜப வீரனாக பயன்படுகிற பாத்திரமாய் அவர் வணையை செய்வார். கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவர் நம்மை உருவாக்கி இந்த உலகத்திற்கு நாம் யார் என்பதை அவர் காட்டு நிச்சயம் அவர் நம்மை நடத்துவார். ஜபமே ஜெயம். ஒரு பாலங்கிச்சை புத்த மதத்தை பின்பற்றின ஆண்டவரை அறியாத ஒரு பாலங்கிச்சோ இன்றைக்கு கொரிய தேசத்தில், கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்காக சபையிலே ஒரு பெரிய தூணாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த பாலங்கிச்சையாக நாம் ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் வணங்குவதற்கு நம்முடைய முழங்கால் முடக்கப்பட வேண்டும், நாவுகள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவருக்காக நாம் பயன்படுகிறோளாய் இருக்க முடியும் என்பதிலே அதிக நிச்சயம் இல்லை. ஆண்டவருக்காக பயன்பட, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, என்னுடைய ஜபத்தையும் கேளுங்க, என்னையும் ஒரு பாலங்கிச்சையாக இந்த உலகத்தில் பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு சிறிய காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரும் நம்மையும் பாலங்கிச்சையோட பெரிய மனிதனாய் ஜபத்தின் மூலமாக உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படியாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஜபம் நம்மை மாற்றும், ஜபம் நம்முடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்யும், ஜபம் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாவதற்கு, நம்மை கொண்டு உருவாவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நேரில் ஊர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் நிற்கிற இந்த ஊர் பந்துகாம் என்ற கிராமம். இது ஒரிசாவில் அமைந்திருக்கிறது. ஒரிசா மாநிலம் ராய்கடா மாவட்டத்தில் சந்திரப்பூர் என்ற பிளாக்கில் இருக்கிற, அதாவது நம்ம இங்கே பிளாக்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் தாலுகான்னு சொல்லுவாங்க. சந்திரப்பூர் தாலுகாவிலே பந்துகாம் என்ற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கு இருக்கிற மிஷனரி கிக்கி ஜகரங்கா இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சுற்றியுள்ள கிராமங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இது அவசர தேவையாக இருக்கிறபடியால் இந்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டும்படி நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த இடத்துல ஆலயம் கட்டும்படி இங்கு இருக்கிற ஊழியர் விசுவாசிகள் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இடம் ஆயத்தமாக இருக்கிறது. இங்கு ஆலயம் கட்டும்படி பிரயாசப்படுகிறோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி நாம் சந்திக்கிற விசுவாசிகள், முதல் தலைமுறை விசுவாசிகள் ஆராதிக்கும்படி இடத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள், கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இங்கு ஆலயம் கட்டப்பட தேவையாக இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால், ஏவுவாரானால் இந்த இடத்திற்கு நீங்கள் எங்கள் ஜெபத்தினாலும் பொருள் உதவியினாலும் உதவி செய்து இங்கு ஆலயங்களை எழும்பும்படியாய், இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நீங்கள் உதவலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவதத்துக்கு நேரம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு தமிழரசின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவ. ஆனால் அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பா அப்படி உங்களை வளர்க்குறாங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இந்த தமிழரசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதுவுமே தெரியவே தெரியாது. நல்லா ஜாலியாக வளர்ந்தா. அவங்க அப்பா அம்மா கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. போகும்போது அவங்க அப்பா அம்மா தமிழரசி எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக பிக்னிக் போயிருந்தாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த தமிழரசிக்கு அடிபட்டு எல்லாருமே அங்கே பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. இப்படி அட்மிட் பண்ண அந்த டைமில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த இடத்துலையே இறந்து போயிட்டாங்க. இந்த தமிழரசிக்கு என்ன செய்யனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கும் கை காலெலாம் அடிபட்டிருக்கு, ரொம்ப வேதனையோடு இருக்குது. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா இல்லையே, நம்மளை எப்படிலாம் வளர்த்தாங்க, நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. இனிமேல் நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தா. அப்போ இப்படி கவலையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை யார் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பா? யாராவது நம்மளை அப்படி பார்ப்பாங்களா? சொந்தக்காரவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இவளை பார்க்குறதுக்கு முன் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் வேக வேகமாக அவளை விட்டுட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறதுல தான் ரொம்ப நோக்கமாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தமிழரசிக்கு என்ன செய்யனே தெரியல. எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா இருந்த அந்த வாழ்ந்த வீட்டை பார்க்குறா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த வீடு இப்போ துக்கமாக இருக்கே, யாருமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு இருந்தா. அவள் கூட யாருமே இல்லை. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாமா மட்டும் என்ன செஞ்சாங்க, அவளை என்னோட வீட்டுக்கு நீ வாரையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் அவள் எப்படி இருந்தா தெரியுமா? அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்தாலோ, எவ்வளோ காரியங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினாலோ, அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து சரியாக சாப்பிட மாட்டா. நிறைய வேலை வாங்குவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை யார்கிட்ட சொல்ல போயின்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். சமையல் செய்ய சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கும்போது சரியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவள் யோசித்தா, நம்ம எதுக்கு இப்படி உயிர் வாழணும், ரொம்ப கஷ்டத்தோடு எதுக்கு இருக்கணும், நம்ம பேசாமல் ஒரு நாள் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா. அப்போது அவங்க வீட்டில் இருக்க அத்தை அவங்கெல்லாம் எல்லாரும் போய் நல்லா தூங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவள் பிளான் பண்ணியிருந்தா. எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. இவளுடைய படுக்கை அறை எங்கே இருந்துச்சு தெரியுமா? அந்த கிச்சனில் தான் இவள் படுப்பா. கொசு கடிக்கும், ஃபேன் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு பார்த்தா அத்தை முழிச்சிருக்காங்களே, நம்ம இனிமேல் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டா. அடுத்த நாள் நினச்சா நம்ம எங்கேயாவது போய் எப்படியாவது இறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது நைட்டு டைம் ஆயிடுச்சு. இருட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம வெளியில் வந்தோம்னா நமக்கே பயமாக இருக்கும். அப்படி தானே? இருட்டுக்குள்ளே போகணும்னு நம்ம தைரியமாக போயிடுமா? போக முடியாது. அதே போல் இந்த தமிழரசிக்கு என்ன செஞ்சிச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருட்டாக இருக்கே, நான் எப்படி வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வெளியில் வந்தேன். ஆனால் சாகணும், வெளியில் போக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோடு எப்படியாவது நம்ம போய் இன்றைக்கி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தா. வெளியில் இருட்டாக இருக்குது, பயங்கரமாக நாயெல்லாம் ஊளையிடுது, ரொம்ப சத்தத்தை கேட்டு பயந்துக்கிட்டே வர்றா. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து போனான். நடந்து போய்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு சத்தம் கேட்டுச்சு.
தமிழரசி அப்படின்னு சொல்லி, ஐயையோ இந்த நைட் டைமில் யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க போலன்னு சொல்லி பயந்து ஒளிஞ்சு போய் என்ன செஞ்சா, ஓரமாக ஒதுங்கினா. அப்போ வேறு யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி யாருமே இல்லை போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சா, மெதுவாக எந்திரிச்சு நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக நடந்து வந்தா. நடந்து வரும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, தமிழரசி அப்படின்னு சொல்லி. யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க போல், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பயந்து போய் என்ன செஞ்சா, மறுபடியும் யார் என்னை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருந்தா. கேட்ட உடனே அந்த சத்தம் சொல்லிச்சு மறுபடியும், தமிழரசி நீ பயப்படாத, உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னை பார்த்துக்குவீங்களா, என் கூட இருக்கீங்களா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கிட்ட கேட்கும் போது அந்த சவுண்டு சொல்லிச்சு. என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் உன்னை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன் கூடயே இருக்கேன், நீ கவலைப்படாத, உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன் கூட இருந்து உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்ன உடனே கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. அடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போனால் எப்பயும் தூங்குற இடத்துல தான் தூங்கினா, எப்பயும் செய்கிற வேலைகள் தான் செஞ்சா. ஆனால் யார் அவ கூட இருந்தது, ஏசப்பா அவ கூட இருந்தாங்க. ஏசப்பா கூட இருந்ததுனால எல்லா கஷ்டங்களையும் அவள் சகித்து கொள்றதுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவளை பலப்படுத்தினாங்க. பலப்படுத்தினதோடு மாத்திரமில்ல, அடுத்து நிறைய வேலைகள் செய்தா, நிறைய படித்தா, கர்த்தருக்காக நிறைய காரியங்களை அவள் சாதிக்கிறவளாக மாறினா. இப்படி தான் குட்டீஸ், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் இருக்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது என்னை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற நாட்களில் என்னென்ன காரியங்கள் செய்யணும், எப்படி உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ அந்த திட்டத்தின்படி கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதனால் வரக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை எல்லா நேரத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யார் கைவிட்டாலும் ஏசப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. ஓகே, பாய். ஏசப்பாவை நம்புங்க, கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. தேங்க்யூ. தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில்
எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.